Lord. Praise the Lord. Praise the Lord. என்னோட வாய்ஸ் ஓகேவா இருக்கா சிஸ்டர்? சவுண்ட் கம்மியா இருக்கு சிஸ்டர். ஓகே சிஸ்டர். நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு துதி ஆராதனையில் ஆண்டவரை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. ஆராதனையாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா விடுதலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் கட்டுக்கள் உடைக்கப்பட்டிருக்கிறபடினால் நன்றி. நீர் விரும்புகிறபடி எங்கள் வாழ்க்கையை மாற்றம் பெற்றிருக்கிறபடினால் நன்றி. மீண்டுமாக ஆண்டவரே அப்பா இந்த நற்செய்தி பகிர்வை உடைய கருத்திற்குள்ளாக தருகிறோம். வார்த்தையின் வல்லமையினால் ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தில் உம்முடைய அன்பு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளப் போகிற விடுதலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரண்டு பக்கம் வெட்டக்கூடிய கருக்கு வாய்ந்த இந்த வார்த்தை, கூர்மை வாய்ந்த எந்த வாளை விடவும் மேலான கூர்மை வாய்ந்த இந்த வார்த்தை ஆண்டவரே, நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பலனை, ஒரு விடுதலையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கு, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். நம்ம வாழ்க்கையில் கடவுள் நமக்குன்னு வைத்திருக்கிற அந்த நலமான வளமான திட்டங்களாக இருக்கட்டும், அவர் விரும்புகிறபடி நம்மளை வாழ விடாதபடியோ, அவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த விட முடியாதபடியோ, அவர் விரும்புகின்ற அந்த ஒரு பிள்ளை அந்த ஒரு இடத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாதபடி நல்ல திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற விடாதபடி சாத்தான் தடை பண்ணுவான். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணுவான்? நம்ம வாழ்க்கையில் அவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அவனுடைய திட்டங்கள், ஆண்டவருடைய திட்டங்கள் நிறைவேறாமல் அவனுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு அவன் முதல்ல நம்மளை என்ன பண்ணுவான்? எந்த டூலை யூஸ் பண்ணுவான்? Praise the Lord sister. எனக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு என்ன தப்புவாரு? நான் எதுக்கு அடிக்ட் இருக்கேன்னு அதை வச்சு சிந்தனையில பேசுவான். சிந்தனையில பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்புறம் வேற ஏதாவது? ஆசையை தூண்டுவான். ஆசையை தூண்டுவான். ஓகே, இயலாமை இருக்குதோ அந்த இடத்துல வருவாங்க. கேட்கல சிஸ்டர். இயலாமை நமக்கு எந்த இடத்துல இருக்குதோ அங்க வந்து டச் சாத்தான். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்குதோ அதை வச்சு அட்டாக் பண்ணுவான் சிஸ்டர். எனக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அதை வச்சு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவான். ஓகே, வார்த்தைக்கு எதிராக பேசின வார்த்தைகளை வச்சு சாத்தான். ஓகே ஓகே, எல்லாருமே கரெக்டான வார்த்தை தான் சொல்லியிருக்கிறோம். நம்ம பைபிளில் பார்ப்போம். ஆதாம் வந்து அவன் என்ன பண்ணான்? ஆதாம் வந்து பாவம் பண்ணார் இல்லையா? பாவம் பண்ணி முதல்ல அவருடைய வாயிலேருந்து வந்த வார்த்தை என்னன்னு பார்ப்போம். தொடக்க நூல் 3:10 கீழ்ப்படியாமையினால ஆதாம் வந்து பாவம் பண்ணார். ஆண்டவருடைய அந்த ப்ரொடெக்ஷனுக்குள்ளேருந்து அவர் வந்து இதாயினார். அந்த நேரத்தில் அவருடைய ஆதாமுடைய வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை என்னன்னு பார்ப்போம். தொடக்க நூல் 3:10. உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவன் வந்து பாம்பினால வஞ்சிக்கப்பட்டு அவன் என்ன பண்ணினான்? ஒளிந்து கொண்டிருந்த போது கடவுள் வந்து கேட்குறாரு, நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அப்போ 10வதுல அவரோட முதல் ரிப்ளே, ஆதாமோட முதல் ரிப்ளே, உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது. அப்போ அவன் பாவம் ஃபஸ்ட்டு அது வரைக்கும் அவனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அவனுக்கு தன்னை படைத்த சிருஷ்டிகரை விசுவசிக்கணும், அவரை முழுக்க நம்பணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஆனால் எப்போ சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டானோ அப்போ அவனுக்கு முதல்ல வந்தது எது? பயம், அச்சம். பிரைஸ் தி லார்ட். அக்செப்ட் பண்ண முடியுதா? பயம்தான் முதல்ல என்ன பண்ணுச்சு? அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. அவன் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட போது அவனுக்குள்ளாக வந்தது பயம்.
இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக பேர் ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற விடாதபடி எப்போ சாத்தா நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்பட முடியும்னா ஃபஸ்ட்டு அவன் நமக்கு பயத்தை தருவான். பயம் நம்மகிட்ட இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? நம்ம மைண்ட் வந்து ஒரு விதமாக டிஸ்டர்ப் ஆகும். அதோட காரணமே பயம்தான். அப்படி ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும்போது நீங்கள் உடனே வாயை திறந்து அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியும். ஆண்டவர் எனக்கு கோழை உள்ளத்தினே அல்ல, மாறாக வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை தந்திருக்கிறார். நான் வேற இந்த வார்த்தைகள் அந்த நேரத்தில் ஞாபகம் வரலன்னா கூட நான் ஆண்டவருடைய மகள், அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்ல தெரியும். ஃபஸ்ட்டு பயம் வரும், அதுக்கப்புறம் தான் அவன் நம்மளுடைய வாழ்க்கையில் வேலை செய்ய முடியும். நம்ம பயத்தை அக்செப்ட் பண்ணலைன்னா அவன் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரவே முடியாது. பல ரீசன் இருக்குது. நீங்கள் எல்லாரும் சொன்னதெல்லாம் ஒரு விதமான ரீசன் தானா? முதல்ல சாத்தான் நம்மளை வஞ்சித்த உடனே அவன் நமக்கு போடணும்னு நினைக்கிற முதல் வந்து பயம். பயம் எங்கிருந்து வந்தது? அது சாத்தான் உருவாக்கல. அது வரைக்கும் ஆதாமுக்குள்ளாடி ஒரு சக்தி இருந்தது. ஆண்டவரை விசுவசிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல், ஒரு சக்தி ஆதாமுக்குள்ளாடி இருந்தது. அதை அவன் எடுத்து ஜஸ்ட்டு அப்படி ரீடைரக்ட் பண்ணி விட்டது தான். அவனால் எதையும் உருவாக்க முடியாது. சாத்தான் வந்து அவன் ஒரு சிருஷ்டிப்பு தானே, அவன் வந்து சிருஷ்டிகர் கிடையாது. அவனே படைக்கப்பட்டவன். அவன் இதை பயத்தை அவன் உண்டு பண்ணலை. அவனால் எதையும் உண்டு பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணான், ஏற்கனவே இருந்த அந்த ஆதாமுக்கு இருந்த விசுவாசத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே விசுவாசமும் பயமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம எது விசுவசிக்கிறோமோ அது நடக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பயப்படுறோமோ அதுவும் நடக்கும். நம்ம என்ன விசுவசிக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும், பைபிளில் வார்த்தை இருக்குது. எப்படி நம்ம விசுவசிக்கிறது நடக்குதோ அது மாதிரி நம்ம பயப்படுகிறதும் நடக்கும். அப்போது இந்த பயமும் விசுவாசமும் ஒன்றுக்கொன்று ஏகதேசம் ஒன்று மாதிரி தான். ஆனால் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் தான் அதில் பார்க்க முடியும். ஆண்டவர் விரும்புகிறது விசுவாசம், சாத்தான் விரும்புகிறது பயம். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம பயம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளாடி இருக்கிறோம்? நம்ம என்ன பயப்படுகிறோமோ அது நடக்கும். இன்றைக்கி யாரெல்லாம் எதை குறித்து பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஜஸ்ட் யோசித்து பாருங்கள். நான் பயப்பட தேவையா? நான் ஆண்டவருடைய மகள், நான் பயப்பட தேவையா? சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும். யோபு பயந்தார். அவர் என்ன பண்ணார், தன்னுடைய பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து போவாங்களோ அப்படின்னு பயந்தார். பயந்து அடிக்கடி அவர் என்ன பண்ணார், பலி செலுத்திக்கிட்டு இருந்தார். ஆண்டவருக்கு மேலே இருக்கிற அன்பினால் செலுத்தப்பட்ட பலிகள் ஏற்றுக்கொள்ளப்படும். இவர் பயந்து அவர் காலையிலும் மாலையிலும் பலி செலுத்தினாராம். அவர் யோபு என்ன எதை குறித்து பயந்தாரோ அது அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அப்போ இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம எதை குறித்து பயந்துட்டு இருக்கோமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவில் வந்து அவனோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு அலர்ட் எல்லாருக்கும் தேவை. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். சிலருக்கு தன்னுடைய உடல்நிலையை குறித்து பயம், சிலருக்கு தன்னுடைய குழந்தைகளை குறித்து பயம், பொருளாதார சூழ்நிலை குறித்து பயம், வேலையை குறித்து பயம். ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக தான் ஒரு டவுட்டு போடுவான். லைட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னா செகண்ட் டே ஆகும்போது அது கூடும். அங்கே ஒன்றுமே இருக்காது, அப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காது. அவன் என்ன பண்ணுவான், அந்த பயத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பான். போக போக என்ன ஆகும், நம்ம கண்ட்ரோல் நம்ம இருக்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இம்மீடியட்டாக பயம் அப்படி ஒரு சிம்டம்ஸ் வருதுன்னா we have to reject. நான் கடவுளின் மகள், நான் கடவுளின் மகன், அப்பாலே போ சாத்தானே. ஏன்னா பயத்தை ஆண்டவர் உருவாக்கல, ஆண்டவர் விரும்புகிறதும் இல்லை. சாத்தான் விரும்புகிறது தான் பயம். அந்த பயம் எதை குறித்தாது என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் நான் அதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் பயம் எப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருது. நிறைய பேர் பயத்தினாலே உடல் பிரச்சனை, குடும்பங்களில் அமைதி சின்னதாக ஒரு 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 பயம் வந்துருச்சுனாலே அங்கே அமைதி ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அநேக பேருக்கு ஹார்ட் பீட் லேப்டாப்புன்னு அடிக்கிறது, டிக்கு 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 டிக்குன்னு அந்த அந்த ஒரு இதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம பயத்தை எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அனுமதிக்கக்கூடாது. அது வந்து ஒரு அழிக்கிற சக்தி, நம்மளை அப்படியே முடக்கி போட்டுரும். உங்கள்கிட்ட ஆண்டவர் இந்த நேரத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் எதை குறித்து சிலருக்கு மரணத்தை குறித்த பயம். எனக்கு என்ன ஆகுமோ, நான் எவ்வளோ நாள் இருப்பனோ, என்னுடைய வேலையில் என்ன ஆகுமோ, நிறைய எதுன்னு உங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவர் ஒரு உணர்த்துதல் தருவார். எதை குறித்தும் பயப்படாதீங்க.
சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் நம்பும்போது, பயத்தினால அழிக்க முடியும்னா, உங்களோட சரீர சுகத்தை கெடுக்க முடியும்னா, உங்களை நடுநடுங்க வைக்க முடியும்னா, விசுவாசத்தினால எவ்வளவோ செய்ய முடியும். நீங்கள் விசுவசிக்கும் போது ஆண்டவர் விரும்புகிற விசுவாசத்தை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள போகிறோமா, இல்லை சாத்தான் விரும்புகிற பயத்தை நம்ம வாழ்க்கையில் எடுத்து நம்ம அழிந்து போக போகிறோமா? கடன் பிரச்சனையை குறித்து பயம் நிறைய பேருக்கு. இப்படி இருக்குது, நாளைக்கு என்ன ஆகும், எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நிறைய பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்த ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு நல்ல பயம் கடன் பிரச்சனை குறித்து. இப்படியே போனால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், எல்லாருக்கும் தெரியும், நான் கேவலப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருமோ, இப்படி தான் ஒரு நெகட்டிவ் தாட்டை. ஒரு அம்மாட்ட நான் இடையில பேசினேன், அவங்க ஃபுல் கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க. அவங்க வந்து குடும்பத்தில் நிறைய பேருக்கு தெரியாது அவங்க கடன் பிரச்சனைகள், ஆனால் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அவங்க பயம் இல்லாமல் என்ன சொன்னாலுமே இறைவார்த்தை சொல்லுங்கள், நீங்கள் வந்து இறைவார்த்தை அதிகம் கேளுங்க, இறைவார்த்தையை அறிக்கையிடுங்க அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க எல்லாம் கேட்டுட்டு ஓகே சிஸ்டர் நான் இப்போ என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏன்னா எதுவுமே உள்ளே போக மாட்டேங்குது, அந்த பயம் அவங்கள ஆட்கொண்டிருக்கு. ஒரு டெலிவரன்ஸ் ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னது அவங்களுக்குள்ளாவே எடுக்க முடிஞ்சுது. அப்போ அதனால் தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை செயல்பட விடாதபடி தடுக்கிறது பயம். இந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். பயம் இருந்தால் அங்கே விசுவாசம் வேலை செய்ய முடியாது. ஏன்னா சாத்தான் புகுத்த நிறைக்கிற ஒரு முதல் ஆயுதம் பயம். பயம் உங்களுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் வேலை செய்ய முடியும். நீங்கள் பதட்டப்படுகிறேன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் ஈஸியாக உள்ளே வந்துடுவான். எவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், நான் ஆண்டவருடைய மகள், நான் வர்றதை பார்த்துப்பேன், இறை வார்த்தையை நான் அறிக்கையிட்டு இருக்கும்போது அவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். டெவிலை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணணும். அவனுக்கு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி தான் பழக்கம் இல்லையா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கல்வாரி மலையில் அவன் பாடுபட்டு, அவன் வந்து இயேசு கிறிஸ்து பாடுபட்டு அவனை ஒன்றும் இல்லாமல் அவனுடைய பற்களை பிடுங்கி அவனை அழித்தாச்சு. ஆனாலும் அவன் ஏதோ இருக்கிற மாதிரி நம்மகிட்ட ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறான். அலாட்டாக இருக்காதவங்க நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரங்களில் வீழ்ந்து போகிறோம். அப்போ நம்ம சூழ்நிலைக்கு எதிர்மாறான வாழ்க்கை வாழ நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு நல்ல விசுவாசத்தில் இருக்கிற ஒரு மகனை பாருங்கள், அவனை சுற்றி 1000 வந்தாலுமே ரிப்போர்ட் என்ன வேணால் சொல்லட்டு வேலை போட்டு எப்படிப்பட்ட, நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், அசைய மாட்டாங்க. அவங்க முகத்திலேயோ அவங்க வாழ்க்கையிலேயோ அப்படி ஒரு இதை பார்க்கவே முடியாது. அவங்க அந்த இடத்துலேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு எப்போ அவங்க விட்னஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் தெரியும், ஓகே இவங்க இந்த இதை கடந்து வந்திருக்கிறாங்கங்கிறது அப்போ தான் தெரியும். அப்போ நம்ம இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையை இப்போ தான் தொடங்கியிருக்கிறோன்னா இருக்கட்டும், முடிவெடுப்போம். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், ஆண்டவரே எனக்கு துணை, நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். சாத்தா என்ன போட்டால் அது முடிவு கிடையாது இல்லையா? அவன் என்ன நம்ம வாழ்க்கையில் கொண்டு போட்டால் அது முடிவு கிடையாது இல்லையா? எனக்குன்னு வார்த்தை என்ன சொல்லியிருக்கு அதுதான் உண்மை, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. இந்த பயம் அதிகம் ஆகும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், வாயை திறந்து ஃபஸ்ட்டு மைண்டுக்குள்ளே அந்த பயம் வரும். அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய வாயிலிருந்து அந்த நெகட்டிவ் வார்த்தைகள் வரும். நம்ம சுற்றி இருக்கிறவங்ககிட்ட, நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்ககிட்ட, இல்லை தூரத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஃபோன் பேசினாலும் சரி, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தை விழுந்தாலே போதும், டெவில் உடனே அந்த இடத்துல கேப்சர் பண்ண முடியும். அவனுடைய செயல்பாடுகள் அங்கே தொடங்கும். இதில் மட்டும் அலர்ட்டாக இருக்கணும். இது ரொம்ப ஈஸி டெக்னிக்கு, ஆனால் இதை நம்மளால் எடுத்துக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பயம் உள்ளுக்குள்ளே வந்தோடனே ரிஜெக்ட் பண்ண தெரியணும். அப்படி ரிஜெக்ட் பண்ணலைன்னா அவன் உள்ள வேலை செய்வான். அதை ரிஜெக்ட் பண்ணும்போது அவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது. ஆனால் நம்ம ரிஜெக்ட் பண்ணாமல் நெகட்டிவ் பேசினோன்னா அவன் ஈஸியாக அவனோட கண்ட்ரோலில் நம்மளை எடுத்துருவான். திருப்பி நெகட்டிவ் பேச வைப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான், நீங்கள் சொன்ன மாதிரி நான் பேசின நெகட்டிவ் வார்த்தைகளை கொண்டு என்ன பண்ணுவான், அவன் வேலை செய்ய தொடங்குவான். அப்போ நமக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியணும். நான் யாரோட பிள்ளை, நான் ஆண்டவரோட பிள்ளை. என் சூழ்நிலைகள் எப்படி வந்தாலும் இது எதுவும் என்ன ஒன்றும் பண்ணாது. நான் ஆண்டவரோட பிள்ளை, எனக்குன்னு வச்சிருக்கிறது வெற்றி வாழ்க்கை. அநேக வாக்குத்தத்தங்கள் இந்த பைபிள் எனக்குன்னு ஆண்டவர் தந்திருக்கிறார், பிரமாணிக்கமாக தந்திருக்கிறார். நான் உன்னை வாளாக்க மாட்டேன், உன்னை தலையாக்குவேன், உனக்கு எதிரானவர்களை உனக்கு சார்பாக நான் மாற்றி போடுவேன் ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்துனே சொல்கிறார். ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து பயந்துட்டு இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைங்களோட ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம்,
திருமணத்தை குறித்ததாக இருக்கலாம், பொருளாதார சூழ்நிலை குறித்ததாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன், நான் உனக்கு போதுமானவனாக, தேவைக்கு அதிகமானவனாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிற விசுவாசத்தை நம்ம எடுத்துப்போம். இந்த பயத்தை அனுமதிக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், நெகட்டிவ் வார்த்தை பேசுகிறேன். நான் நெகட்டிவ் வார்த்தை பேசிட்டேன்னா தீயவன் நம்முடைய வாழ்க்கையில் ஈஸியாக செயல்பட முடியும். எல்லாமே வார்த்தையில் தான் இருக்குது. நமக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் தரப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும். நான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி, எனக்கு எப்படியான அதிகாரம் தரப்பட்டிருக்கு. கடவுள் வாயை திறந்து வார்த்தையை சொல்லி தான் நமக்கு அதிகாரத்தை தந்தார். எப்போ ஆதாம் தொடக்க நூலில் 1வது அதிகாரம் 28வது வசனம், அது ஒருக்க வாசிப்போம். வார்த்தையின் மூலம் தான் நமக்கு அதிகாரம் தரப்பட்டது. தொடக்க நூல் 1வது அதிகாரம் 28வது வசனம். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், இடத்தில் புகுந்து உயிர் வாழ்ந்த அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆணையும் பெண்ணையும் படைத்துட்டு அவர் தன்னுடைய வார்த்தையை சொல்றாரு. அதன் மூலம் தான் நமக்கு அதிகாரத்தை தர்றாரு. இதான் அவர் நமக்கு தந்த அதிகாரம். என்னது? பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். மண்ணுலகை நம்முடைய ஆற்றலுக்கு உட்படுத்த சொல்றாரு. கடல் மீன், வானத்து பறவைகள், நிலத்தில் உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். இந்த அவருடைய வார்த்தையின் மூலம்தான் நமக்கு அதிகாரம் தரப்பட்டது. இந்த அதிகாரத்தை ஆதாம் என்ன பண்ணா? இழந்து போனான். அது எல்லாருக்கும் தெரியும். ஆதாம் தன்னுடைய கீழ்ப்படியாமையினால என்ன பண்ணாரு? தன்னுடைய அதிகாரத்தை இழந்து போனாரு. ஆனா நான் அந்த இழந்த அதிகாரத்தை எனக்கு திருப்பி பெற்று தருவதற்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? இந்த உலகத்துல மனிதனாக பிறந்து வந்தார். அப்ப எனக்கு இந்த அதிகாரம் எல்லாமே எனக்கு தரப்பட்டாயிற்று. நான் ஏதாவது ஒரு இடத்துல பயந்துகிட்டு இருக்கிறேன்னா, முதல்ல சாத்தா ஆதாம்கிட்ட போய் பிதா ஆதாமை தேடின நேரம் எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று ஆதாம் சொன்னார் இல்லையா? அந்த பயம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்று தந்திருக்கிற அந்த அதிகாரத்தை நான் முழுசா சுதந்திரித்து கொள்ளலன்னு அர்த்தம். ஆதாம் அன்னைக்கு அச்சமா இருக்குன்னு சொன்னாரு. அதற்காக அந்த இழந்த அதிகாரத்தை பெற்று தர்றதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாடுபட்டு மனிதனாக பிறந்து அவர் எனக்கான முழு அதிகாரத்தையும் எதை ஃபர்ஸ்ட் சொன்னாரோ, இந்த மண்ணுலகை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கன்னு சொல்லி அவர் பெற்று தந்த எல்லா அதிகாரத்தையும் எனக்கு திருப்பி பெற்று தந்து விட்டார். அப்ப ஆதாம் இழந்த அந்த அதிகாரத்தை இயேசு எனக்கு பெற்று தந்து விட்டார் என்ற உண்மையை யாரெல்லாம் விசுவசிக்கிறாங்களோ அவங்க கிட்ட பயம் இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்படி நம்மளுடைய பயத்தை ஒப்புக்கொள்ள முடியும்? நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கல, இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எடுத்துக்கல, என்னுடைய வாழ்க்கையில சில இடங்களுக்கு இது அப்ளிகபிள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில சில இடங்கள்ல பயந்துகிட்டு இருப்பேன். அப்ப நம்ம அதை எப்போ ஒப்புக்கொள்ளுகிறோம்? நான் என்னுடைய வாயை திறந்து நான் எதிர்மறையான வார்த்தைகளை, என்ன பண்ண போறேன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எனக்கு எப்பவுமே இப்படிதான் நடக்குது அப்படின்னு நான் நெகட்டிவா பேசுறேன்னா, நான் என்ன பண்றேன்? அதை ஒப்புக்கொள்கிறேன். கல்வாரி சிலுவையின் மூலம் எனக்கு இயேசு கிறிஸ்து பெற்று தந்த அந்த விடுதலையை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்லும்போது நான் என்ன பண்றேன்? சாத்தானுக்கு அவன் என்ன நினைக்கிறான்? நீ பயந்துகிட்டு ஏதாவது நெகட்டிவா பேசு அப்படின்னு நினைக்கிறான். அது அவனுக்கு நான் கை கோர்க்கிறேன். இந்த ஒரு பேசிக் கான்செப்டை மட்டும் நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா பல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். அவன் நினைக்கிற எதிர்மறையான வார்த்தைகளை நான் பேச போறேனா, பயத்தை பேச போறேனா, என் ஆண்டவர் நினைக்கிற விசுவாசத்தை பேச போறேனா? அதுதான் உண்மை. வாயை திறந்து பேசுறதுக்கு அவன் நம்மளை தூண்டுவான். இயேசு கிறிஸ்துவே அவன் அப்படிதான் தூண்டுனான். நம்ம பார்த்தோம்னா லூக்கா 4வது அதிகாரம் 3வது வசனம் எடுங்க. லூக்கா 4வது அதிகாரம் 3வது வசனம். அழகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. ஆமென். கட்டளையிடும் என்றது. அப்ப என்ன சொன்னா சாத்தான்? வாயை திறந்து சொல்லும், கட்டளையிடும், வாயை திறந்து சொல்லும். ஏன்னா அவனுக்கு தெரியும், வாயை திறந்து நெகட்டிவ் பேசுனா கொஞ்சம் அவன் கோர்ட்டில் வந்தது மாதிரிங்கிறது தெரியும், டெவிலுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஜீசஸுக்கு அவன் சொல்றது, இந்த
நான்காவது அதிகாரம் 3வது வசனத்துல ஃபர்ஸ்ட் கல் அப்பமாகும்படி கட்டளை இடும் என்றார். என்றது வாயை துறந்து சொல்லும்படி என்ன பண்றாரு, சாத்தான் ஆண்டவரை வந்து சொல்றான், கட்டளை இடும், வாயை துறந்து பேசும் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல ஆண்டவருடைய பதில் எதுவாக இருந்தது? மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளது. 3 டெம்டேஷன் இந்த இடத்துல சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கும்போது 3ஓட ரிப்ளையுமே இறை வார்த்தை தான். அவன் ஃபர்ஸ்ட்ல வாய் திறந்து சொல்லுன்னு சொல்றான், அப்பவும் ஒரு இறை வார்த்தை தான் சொல்றாரு. 2வது உலகம் ஃபுல்லாக காட்டி என்ன சொல்றான், இது உனக்கு தருவேன், என்னை வணங்குன்னு சொல்றான். அப்பவும் அவருடைய ரிப்ளை பார்த்தீங்கன்னா, நீர் என்னை வணங்கினால் அனைத்து உம்முடைய ஆகும் என்று சொல்லும்போது 8வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவோட ரிப்ளை எதுவாக இருக்கிறது? உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். அப்ப என்னென்ன ரெண்டாவது சாத்தான் சொல்லும் போதும் இயேசு கிறிஸ்துவோட பதில் என்ன? அவன் சொன்னதை பத்தியே இல்லை, அவர் அதுக்கு இறைவார்த்தை தான் பேசுறாரு. 3வது சொல்றாரு, என்ன சொல்றான் சாத்தான்? என்ன சொல்றான்? உயர்ந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு போய் நீ இறைமகன் என்றால் இங்கிருந்து குதியும் அப்படின்னு சொல்லும் போதும் அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கரங்களால் தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லும் போதும் ஆண்டவர் சொல்ற பதில பாருங்க, உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று சொல்லியுள்ளது என்றார். அப்போ 3 டெம்டேஷனுக்கும் அந்த டெம்டேஷனை பத்தி ஜீசஸ் பேசவே இல்லை. ஃபர்ஸ்ட் வாய் திறந்து சொல்லும் அப்படிங்கிறது தான் அவனுடைய கல் அப்பம் ஆகும்படி கட்டளை இடும். இன்னைக்கு நம்மளையும் நம்மளை பயத்தை கொண்டு போடுறதும் வாயை திறந்து நெகட்டிவாக நம்மளை பேச வைக்கிறது தான் அவனோட கோல். இந்த 2ஐயும் பண்ணுனாதான் என்னுடைய வாழ்க்கையில் அவன் செயல்பட முடியும், உங்கள் வாழ்க்கையில் அவன் செயல்பட முடியும். இந்த உண்மை நமக்கு தெரியணும். அப்போ இயேசு சோதிக்கப்பட்ட போது 3க்கும் அவர் சொன்ன பதில் இறை வார்த்தை தான். மறைநூலில் எழுதியுள்ளதே, மறைநூலில் எழுதியுள்ளதே, மறைநூலில் எழுதியுள்ளதே. கடைசியில் அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்லிடுவார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இந்த பயம் எனக்குள்ளே வர நான் விடக்கூடாது. எப்போ என்னுடைய வாழ்க்கையில் நெகட்டிவ் வார்த்தைகள் வருதோ இம்மீடியட்டாக எனக்கு தெரியணும் நான் பயத்துக்குள்ளாடி இருக்கிறேன். பயம் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் நெகட்டிவ் வார்த்தை வரும். அவன் வந்து சொல்கிறான், இந்த உலகம் ஃபுல்லாக நான் உனக்கு தரேன்னு ஒரு சுலபமான வழியை சாத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்கிறான். இதற்காக தான் அவர் மனிதனாக பிறந்து பாடுகள் பட்டு இவ்வளோ பண்ணணும். அந்த ஒரு விஷயத்தையே அவன் ஈஸியாக உனக்கு தந்துடுறேன், என்னை வணங்கு அப்படின்றான். ஜீசஸுக்கு அப்படி சுலபமாக எடுக்க வேண்டிய அவசியம். அவர் என்ன சொன்னார்? அவர் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார். பிதாவுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிட்டு, நான் பாடுகள் பட்டு இந்த உலகை மீட்கும்படி என்னை நான் ஒப்பு கொடுத்துருக்கேன், நான் அதை பண்ணுவேங்கிறதுக்காக இந்த இடத்துல இறை வார்த்தையை கொண்டு அவருக்கு ரிப்ளை கொடுக்குறார். அப்போ இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனைக்குரிய ஒரு நேரங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து பயத்துக்குள்ளாடி போக மாட்டேன், நெகட்டிவே பேச மாட்டேன். ஆதாமை வஞ்சித்த போது முதல்ல ஆதாமுக்குள்ளாடி வந்தது பயம்தான். அந்த பயம் எனக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு அவன் அதிகாரத்தை இழந்து போய் நின்னா, அந்த அதிகாரம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலம் எனக்கு கிடைத்து விட்டது. நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன்னா அந்த பயத்துக்குள்ளாடி நான் போகக்கூடாது. நீங்கள் சொல்லலாம் சிஸ்டர், நாளைக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாமல் இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? பயப்படாமல் இருக்க முடியுமா? ஏதாவது நெகட்டிவாக இந்த சிச்சுவேஷனை சொல்லாமல் இருக்க முடியுமா? நீங்கள் சொன்னதுனால என்ன பலன் வந்தது? கண்டிப்பாக எந்த பலன், நீங்கள் எதையும் சாதிக்க போகிறது கிடையாது. ஆனால் சுலபமான வழி, அதை சொல்லாமல் எப்படி ஜீசஸ் சோதிக்கப்பட்ட போது வார்த்தையை பேசினாரோ வார்த்தையை பேசணும். நீங்கள் பார்க்குற சிச்சுவேஷன் அவ்வளோ பெருசாக இருக்கட்டு, அதை பற்றி எதுவும் பேசவே வேண்டாம். அப்படி பேசாமல் இருந்தாலே உங்களுக்கு 50% ரிசல்ட்டு கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த 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 ஒரு இடத்தை நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையை குறித்து நான் சொன்னது மாதிரி பொருளாதார சூழ்நிலையாக இருக்கலாம், உடல்நிலையாக இருக்கலாம், அந்த சூழ்நிலையை குறித்து நீங்கள் பேசாமல் இருந்தாலே 50% ரிசல்ட்டு கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் அதற்கான வார்த்தை இன்னைக்கு எப்படி அவர் மூணு முறை சோதிக்கப்பட்ட போது இறை வார்த்தையை மறைநூலில் எழுதியுள்ளதேன்னு சொல்ல முடிஞ்சது. அதற்கான இதுகள் ஆண்டவருக்குள்ளாடி அவர் சட்டநூல் முழுவதும் அவருக்கு தெரிஞ்சிருந்தது இயேசு கிறிஸ்துக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பிரச்சனையில இருக்கிறோமோ அதற்கான வார்த்தையை முதல்ல தேடணும். இந்த இடத்துல தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு. என்னுடைய பிரச்சனை என்ன, அதற்கான வார்த்தை இன்னைக்கு எனக்கு தெரியுமா? நான் இன்னைக்கு கேட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறேன்னா, இல்லை நான் அதற்கான வார்த்தையை தேடி எனக்கு தெரியலைன்னா இங்கே இருக்கின்ற யார்ட்டையாவது கேட்டு அந்த வார்த்தையை நான் அறிக்கையிடுறேன்னா? கேட்கறதுனால மட்டும்
விசுவாசம் கேட்பதனால வரும், அதனால மீட்பு வரும். பலன் வெற்றி எப்போ கிடைக்கும்? அந்த வார்த்தை, நான் கேட்ட வார்த்தையை நான் என்னுடைய வாயிலிருந்து நான் வெளியே சொல்லும்போது, எனக்காக இந்த விவிலியத்தில் என்னென்ன வார்த்தைகள் தரப்பட்டு இருக்கிறதோ அந்த வார்த்தையை எடுத்து நான் என்னுடைய வாயில சொல்லும்போது அது என்னுடைய இதயத்தில் விதைக்கப்படுகிறது. இந்த விதை தான் பலனை தருமே தவிர நான் கேட்டுக்கிட்டு மட்டும் இருக்கிறதுனால எனக்கு பலன் கிடையாது. எனக்கு விசுவாசம் உண்டாகும், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பலனை பார்க்கணுன்னா நான் விதைக்கணும். இன்னைக்கு எல்லாருக்கும் பெரிய ப்ராப்ளம் சொல்றதுக்கு கண்டிப்பாக ஒரு 4-5 விஷயமோ இல்லை ஒரு விஷயமாவது இருக்கும். அதற்கான விதை என்னுடைய கையில் இருக்கா? இன்னைக்கு ஜீசஸ், அவ்வளோ பெரிய ஜீசஸ் சோதிக்கப்பட்ட போது அவன் சொன்னதை பற்றி அவர் எதுவுமே சொல்லலை. அவர் மறைநூல்லேருந்து சொல்கிறாரு, மறைநூலில் எழுதியுள்ளதே. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் சோதிக்கப்படும் போது என்னுடைய பதில் இறை வார்த்தையாக இருக்கிறதா? இதுதான் முக்கியம். இந்த உண்மையை தெரியாதபடி இந்த உலகத்தின் தலைவன் என்ன பண்ணியிருக்கிறான்? மனிதர்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். 2 கொரிந்தியர் 4:4 2 கொரிந்தியர் 4:4 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். உலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. இவ்வுலகின் தெய்வம், நம்ம எங்க இருக்கிறோம்? இவ்வுலகின் தெய்வம் யாரு? சாத்தான். நம்ம இந்த உலகத்தை சார்ந்தவங்க கிடையாது. இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. இப்படியான உண்மைகளை ஏற்றுக்கொள்ளாதபடி யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இவ்வுலகத்தை சார்ந்தவங்க. நான் இந்த உலகத்தை சார்ந்தவள் இல்லை. ஏன்னா நான் கடவுள் தன்மையோடு இருக்கிறேன். இந்த ஒரு உறுதிப்பாடு ஒவ்வொருத்தரும் எடுக்கணும். இன்னைக்கு நானும் எடுக்கணும், நீங்களும் எடுக்கணும். பல நேரங்களில் நம்ம விட்டுடுறோம். நம்ம இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஏன்னா இந்த உலகம் சாத்தானோட இது. நம்ம யாருடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள்? இயேசு கிறிஸ்துடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்ம இந்த உலகத்தில் இந்த ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களே தான் உலகத்தான். இந்த உலகத்தான் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இல்லாதவங்க. அவங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள விடாதபடி குருடாக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய கண்கள் குருடு கிடையாது. நான் உலகத்தான் கிடையாது. திருப்பி என்னுடைய இது சொல்லணும். ஆண்டவர் நல்லவர். எப்படி கடவுள் தன்மையோடு அவர் இருக்கிறாரோ நானும் அதே தன்மையோடு நானும் அதே தன்மையோடு இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த குருடோடு நான் இருக்க மாட்டேன். எனக்கு என்னுடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒளியூட்டம் பெற்றிருக்கிறது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் பயப்பட மாட்டேன். அதனால நெகட்டிவ் வார்த்தைகள்லாம் பேச மாட்டேன். அப்போ இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள். நீங்களாம் யாரை சார்ந்தவங்க? நீங்கள் முடிவெடுங்க. நம்ம சொல்லணும். நமக்கு கடவுள் தந்த அதிகாரத்தை எந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்க கூடாது. எதை வேணா விட்டு கொடுக்கணும். அவர் எனக்கு மகள் என்ற உரிமையை அவர் தந்திருக்கிறார். நான் அந்த அதிகாரத்தை எந்த இடத்துல நான் விட்டு கொடுக்க கூடாது. எதற்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. கடவுள் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பியதே நான் இந்த அதிகாரத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக. இந்த அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்ளலைன்னா நான் பயப்படுவேன். யார் உங்களை என்ன வேணா சொல்லட்டும், அதுக்காக தப்பு பண்ணிட்டு அப்படி இருக்கணும்னு இல்லை. ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவார். ஆனால் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நான் பயந்தேன்னா எனக்குள்ள அந்த அதிகாரத்தை நான் விட்டு கொடுக்குறேன். நான் நெகட்டிவ் வார்த்தை பேசினேன்னா எனக்கான அந்த அதிகாரத்தை நான் விட்டு கொடுக்குறேன். கடவுள் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி ஆதாம் இழந்த நேரம் அவன் அஞ்சினான். அந்த அதிகாரத்தை அவன் இருந்த அந்த இடத்திலிருந்து அவன் பாவத்தில் விழுந்து போன போது அவனுக்கு வந்தது பயம். அந்த பயம் எனக்கு இப்போ வரக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலம் முழு அதிகாரம் எனக்கு கிடைக்கப்பட்டாயிற்று. நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு எப்படி நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோன்னா வேற யாரும் காரணம் கிடையாது. நம்மளுடைய எண்ணங்கள் தான். பயம்தான். பயத்தின் மூலம் நெகட்டிவாக பேசுகிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? நம்ம எண்ணங்களையே நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இப்படிதான்னு நம்ம தான் நம்மளை இது பண்ணிட்டு இருக்கோமே தவிர வேற யாரும் நம்மளை ஒன்றும் பண்ணுறதில்ல. எந்த சூழ்நிலைகளும் நம்மளை தடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட்.
அப்போ நான் இதை திரும்ப இந்த அதிகாரத்தை நான் திரும்ப பெற்றிருக்கிறேன்னா நான் என்ன பண்ணணும்? நான் ஆண்டவர் எனக்குன்னு இந்த பைபிளில் என்ன வார்த்தை தந்திருக்கிறாரோ என்னுடைய சூழ்நிலைக்குன்னு அதை எடுத்து என்னுடைய வாயிலை வைத்து நான் அதை பேசணும். என்னுடைய இதயத்திற்கு நான் விதைக்கணும். விதைக்கும் போது நான் அதனுடைய பலனை நான் பார்க்க முடியும். இதை விட்டுக்கிட்டு நான் பயந்துகிட்டு இருந்தேன்னா என்னை அறியாமல் என்னுடைய வாயிலிருந்து நெகட்டிவ் வார்த்தை வரும். எதிர்மறையான வார்த்தைகளை நான் பேசுவேன். எதிர்மறையான வார்த்தைகளை நான் பேசும்போது நான் எதை பார்க்க விரும்புகிறேனோ அதை நான் பார்க்க முடியாது. இந்த உண்மை பேசிக் ட்ரூத் நிறைய தடவை கேட்டிருக்கிறோம். ஆனால் நான் இதை இந்த ரெண்டும் நம்ம வாழ்க்கையில் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். பயம் இருக்கா, எதிர்மறையாக பேசுகிறேன்னா, இந்த ரெண்டும் இன்னைக்கு செக் பண்ணி பார்ப்போம். எதுவுமே ரீசன் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம பலனை அனுபவிக்க முடியாதபடி தடை செய்கிறது இந்த ரெண்டு காரணம், மெயினான முக்கியமான காரணம். இதன் மூலம் என்ன ஆகும்னா, இந்த பயம் வரும்போது என்னுடைய எண்ணங்கள் மாறி போகும். நான் என்னுடைய எண்ணத்தை நான் மாற்றணும். யோசுவா நம்ம எண்ணாகமத்தில் பார்த்தோம்னா, யோசுவா எரிகோக்கு முன்னாடி போய் நிற்கிற நேரத்தில் அதை எடுத்து வாசிப்போம். எண்ணாகமம் 13வது அதிகாரம் 30வது வசனம். 13வது அதிகாரம் 30வது வசனம். எண்ணாகமம். காலேபு மோசே முன் மக்களை உடனே அமைதிப்படுத்தி, நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்துக் கொள்வோம், ஏனெனில் நாம் அதை எளிதில் வென்றுவிட முடியும் என்றார். 13வது அதிகாரம் 33வது வசனம் சிஸ்டர், சாரி. அத்துடன் நெப்பிலுமிலிருந்து வருகிற ஆனாக்கின் புதல்வராகிய அரக்கரையும் கண்டோம். எங்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் போன்றிருந்தோம், அவர்களுக்கும் நாங்கள் அவ்வாறே காணப்பட்டோம். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? இந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க 33வது இதில் அவங்க ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறாங்க. பயத்தினால அந்த கம்பேரிஷன் வருது. அப்போ அதில் இது பார்த்தீங்கன்னா, அத்துடன் நெப்பிலிருந்து வருகிற அனாக்கின் புதல்வராகிய அரக்கரையும் கண்டோம், எங்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் போன்றிருந்தோம். அதுவே உண்மை கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்களோட கண்களில் அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கும் நாங்கள் அவ்வாறே காணப்பட்டோம். பயம் கூடி போகும்போது நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து நம்மளுடைய அதிகாரத்தை நம்ம இழக்கும்போது அவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்கள குறித்து சொன்னது ஒரு விதம் ஏற்றுக்கொள்ளலாம். எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகள் போல இருந்தோம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட எண்ணத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க பார்வைக்கும் அப்படி தான் இருந்தோம் அப்படின்ங்கிறாங்க. இது உண்மை கிடையாது. அப்போ என்ன ஆகுது, பயம் அதிகப்படும் போது என்ன பண்ணுறோம், நமக்கு வாய்க்கு வந்ததை பேசுகிறோம். பேசிட்டு பயத்திற்கான. ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். யோசுவா 6வது அதிகாரத்தில் எடுப்போம். யோசுவா 6வது அதிகாரம். எரிகோவில் உள்ளவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கு. யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் சொல், ஓர் ஆணோ பெண்ணோ தன்னை யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரேல் மக்களுக்கு எரிகோ மொத்தமாக அடைக்கப்பட்டது, ஒருவரும் வெளியே வரவும் இல்லை, உள்ளே போகவும் இல்லை. யாருக்கு அஞ்சி இருக்கிறாங்க? எரிகோல் உள்ளவங்க இஸ்ரேல் மக்களுக்கு அஞ்சி இருக்கிறாங்க. இங்கே இஸ்ரேல் மக்கள் சொல்றாங்க, நாங்க அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிகள் போல இருந்தோம் அப்படிங்கிறத, இவங்க வெட்டுக்கிளிகள் போல இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க பார்வைக்கு நாங்கள் அப்படிதான் இருந்தவங்க தான் இவங்களோட எண்ணம். இவங்க இதில் கம்பேர் பண்றாங்க இல்லையா? இவங்க இந்த இடத்துல இங்கே 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு அஞ்சு, கீழே வாசித்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய தெய்வம் பெரிய தெய்வம், எப்படி நம்ம நாடு இவங்களுக்கு கொடுத்துருவார் அப்படின்னு அஞ்சு இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எரிகோவை இறுக்கமாக அடைச்சிக்கிட்டு இவங்களுக்கு அஞ்சு உள்ளுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க பயத்தினால என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய வார்த்தைகள் அதிகமாக போகுது. அவங்க பார்வைக்கும் நாங்கள் வெட்டிகள் மாதிரி இருந்தோம், நாங்களும் வெட்டுக்கிளிகள் போல இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி பயப்படும் போது என்ன பண்ணுது, இவங்களுடைய வார்த்தைகள் மாறி போகுது. எதனால அவங்க அந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ளாடி போக முடியல, எரிக்கோவை கைப்பற்ற முடியல? போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே இவங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, ஆளை விடப்பா, பாலும் வேண்டாம் தேனும் வேண்டாம், எங்களை விட்டுருங்க, நாங்கள் வெட்டுக்கிளிகள் போல இருக்கிறோம், எங்கள் பார்வைக்கு அப்படி தான் இருக்கிறோம், அவங்க பார்வைக்கு அப்படி தான் இருக்கிறோம்னு இவங்களே இவங்களுடைய பயத்தின் மிகுதியினால, அந்த விசுவாச குறைவினால எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனால் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் எரிகோவில் வாழ்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இஸ்ரேல் மக்களுக்காக அஞ்சு இறுக்கமாக எரிகோவை அடைச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கு.
அதனால் நம்ம பல நேரங்களில் நம்மளே எல்லாமே யோசித்து எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அப்படி கிடையாது. யாரும் இவங்களை தடுத்து நிறுத்தலை. அங்கே வந்து எரிகோ கோட்டை அந்த சுவர் வந்து பெருசாக இருக்குமா, ரொம்ப தடிமமாக இருக்குமா, அதுக்கு மேலே வந்து ரதங்கள் ஓடுமா. அப்போது அங்கே இருந்த மக்கள் ராட்சதர்கள் போல இருந்தாங்க அப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம். அது இவங்கள தடுத்து நிறுத்தலை. அந்த எரிகோ கோட்டை தடுத்து நிறுத்தலை. அதுக்கு மேலே ஓடின குதிரைகளும் இவங்கள தடுத்து நிறுத்தலை. இவங்களுடைய எண்ணங்களே இவங்க வாபஸ் பண்ணுற மாதிரி ஆக்கிட்டாங்க. நமக்கு எதுவும் வேண்டாம், அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 40 வருஷம் சுற்றுனாங்க. 13 நாட்கள் ஏதோ போய் சேர வேண்டிய அந்த இடத்த 40 வருடம் போன இடத்தையே சுற்றி வந்தது இதனால தான். இஸ்ரேல் மக்களுக்கு அஞ்சு அவங்க வந்து அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம முடிவு பண்ணணும், எது நம்மளை தடுக்குது. நம்மளுடைய எண்ணங்கள் பயத்தின் மிகுதியினால் நெகட்டிவான வார்த்தைகளை பேசுகிறோம். நெகட்டிவான வார்த்தைகளை பேசும்போது என்ன பண்ணுறோம், அதை தொடர்ந்து நம்ம அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி பார்க்குறது, அடுத்தவங்களை குறை சொல்கிறது, இந்த மாதிரி பல இடங்களில் நம்ம இருக்கிறோம். அதுக்கு தான் யோசுவா 1:8 கடவுள் என்ன சொல்கிறார் யோசுவாவுக்கு வாசிப்போம். 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இதுல உன்னுடைய பிரச்சனைக்கான என்ன பதில் தரப்பட்டு இருக்குதோ அதை நீ உன் முன்னின்று அகற்றாதே. அதை இரவும் பகலும் தியானம் செய். திருப்பி சொல்லு. அந்த வார்த்தையை நீ திருப்பி சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ முன்னாடி இருக்கிறவன் இவ்வளோ பெரியவன் கம்பேர் பண்ணி பார்க்காத. சுவர் எப்படி பெருசா இருக்கட்டு, ரதம் எப்படி பெருசா இருக்கட்டு, அங்கே இருக்கவன் எப்படி வேணா இருக்கட்டு, எதையும் பார்க்காத. இந்த திருச்சட்ட நூலை மட்டும் உன் முன்னின்று நீ அகற்றாதே. அப்போது இரவும் பகல் இதை தியானம் செய். நீ இதை திருப்பி சொல்லும்போது உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான அந்த பதில் இந்த திருச்சட்ட நூலில் இருக்குது, இந்த பைபிளில் இருக்குது. அதை நான் திருப்பி தியானம் செய்யணும். எப்படி ராத்திரியும் பகலும் தியானம் செய்ய முடியும், நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம், நம்ம பிரச்சனைகளை திருப்பி தியானம் செய்கிறோம். என்ன செய்துக்கிட்டு இருந்தாலும், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, வீட்டில் ஒரு வேலை செய்துட்டு இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் திருப்பி தியானம் செய்கிறோம். நம்ம என்னத்தையே திருப்பி தியானம் செய்கிறோமோ அது பெருகும், அது பெருசாகும். அப்போ என்னுடைய வாழ்க்கைக்கான பிரச்சனைக்கு நான் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு கடவுள் என்ன எனக்குன்னு தந்திருக்கிறாரு, அதை நான் எடுத்து என்னுடைய வாயில இருந்து நான் வெளியே சொல்லி என்னுடைய இருதயத்தில் நான் அதை விதைத்து நான் அதை தியானிச்சுக்கிட்டே இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், நான் வெற்றி காண முடியும். யோசுவா இதை பண்ணியிருப்பார். அவர் பின்னாடி அதை வெற்றி பெற்றார் இல்லையா? திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதேன்னு சொன்னதுக்கப்புறம் யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில் இதை பண்ணியிருப்பார். அவர் என்ன பண்ணாரு, அது வரைக்கும் அவங்கள இவன் கைப்பற்ற போறான், எரிகோவை நான் போய் அவங்க நாட்டை கைப்பற்ற போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் மாறி, இந்த நாடு என்னுடையது, கர்த்தர் இறக்குன்னு தந்திருக்கிறாரு, நான் தான் இதுக்கு ஓனர், நான் இங்க போகணும், இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத திருப்பி தியானிச்சிருப்பாரு. அதனாலதான் இதுவரைக்கும் அவனுடைய நாட்டுக்குள்ள நான் உள்ள போறேன்னு நினைக்க முடிஞ்சவர்னால அந்த டைம்ல என்ன தோணியிருக்கும், நான் தான் அதோட ஓனர், நான் போய் எடுக்கணும்னு தோணியிருக்கும். அப்புறம் கடவுள் சொன்னது மாதிரி என்ன பண்ணுறாங்க, எரிக்கோ கோட்டையை சுற்றி வர்றாங்க 6 நாட்கள். 7வது நாள் அந்த எரிக்கோ கோட்டை இடிந்து விழுது. அது இவங்க பக்கம் விழல, உள்பக்கமாக விழுது. அதில் அவங்க வெற்றி பெற்றாங்க. இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், எந்த இடத்துல நான் தவறுறேன். இந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் மாற்றம் வரும். அடுத்தவங்ககிட்ட ஈஸியாக நம்ம சொல்லும்போது அடுத்தவங்க ஈஸியாக மாறிடுவாங்க. நமக்குள்ள மாற்றம் வர்றது தான் பெரிய விஷயம். நான் இந்த வார்த்தையை நான் கடவுளின் மகள், ஆண்டவர் எனக்கு துணை, நான் எதற்கு அஞ்ச மாட்டேன், ஆண்டவருடைய அன்பு எனக்குள்ள பொழியப்பட்டிருக்கு. என்னென்ன ப்ராப்ளம் தோணுதோ கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் இது நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது, ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க, எனக்கு இந்த பிரச்சனை, நான் என்ன வார்த்தை சொல்லணும். அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு இரவும் பகலும் அதை தியானம் செய்யணும். திருப்பி சொல்லணும். சொல்லும்போது என்ன ஆகும், ஒரு சூழ்நிலையில் ஆமாம் இது பெரிய பிரச்சனை இல்லையே, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஈஸி. இன்றைக்கி ஒவ்வொருத்தட்டையாக போய் நம்ம பிரச்சனையை சொல்லிட்டு வர்றது ஈஸியாக, ஒரு இடத்துல உட்காந்து அந்த பிரச்சனைக்கான பதிலை தரக்கூடிய வார்த்தை அறிக்கையிடுறது ஈஸியா.
நான் அதை மெடிடேட் பண்ணணும், எனக்குள்ளாடி அது போகணும், நான் அதை திருப்பி 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 அறிக்கையிடணும். அறிக்கையிடும்போது என்ன பண்ண முடியும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்க முடியும். நீங்கள் இதை இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, பல நேரங்களில் கேட்ட ஒரு விஷயந்தான், இதை இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தோன்னா சிலர் நினைக்கலாம் நான் இருக்கிற எனக்கு இது அப்ளிகபிள் கிடையாது, நான் பெரிய பாவி, எனக்கு இது அப்ளிகபிளாக இருக்க முடியாது, நான் அப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன்னு நீங்கள் உங்கள் பாவங்களே பெருசுப்படுத்தி பார்க்காதீங்க. இது கண்டிஷனே இல்லாமல் ஆண்டவர் சொல்கிறது. நான் உனக்குன்னு தந்திருக்கிற வார்த்தையை எடுத்து உன்னுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை உன்னுடைய வாயில் வைத்து நீ சொல்லு, உன்னுடைய இதயத்தில் அதை வித, நீ பலனை பார்ப்ப. இதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது, எல்லாருக்கும் இது அப்ளிகபிள். ஒரு கார் இருக்குது, அந்த கார் ஸ்டார்ட் ஆகணும்னா என்ன பண்ணுவோம், நான் போய் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுமா? இல்லை. நீங்கள் போனால் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுமா? இல்லை. 5 வயசு குழந்தைய கையில் கீயை கொடுத்து விட்டாலும் அந்த குழந்தைக்கு அதை ஸ்டார்ட் பண்ண தெரியும்னா கண்டிப்பாக அது ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாருக்கும் அப்ளிகபிள். நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய பாவம் அப்படிப்பட்டதாக இருக்குது, என்னுடைய சூழ்நிலை இப்படிப்பட்டதாக இருக்குது. சூழ்நிலையை பார்த்து இருக்கிறீங்கன்னா நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலைன்னு அர்த்தம். நீங்கள் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். நீங்களே வேண்டாம் விடும்போது உங்களுக்கு யார் பெற்றுத்தர முடியும்? ஜீசஸ் சொல்கிறார், நான் உனக்காக தான் உயிரை கொடுத்தேன். ஒவ்வொருத்தையும் சொல்கிறார், நான் உனக்காக தான் பண்ணேன். தனிப்பட்ட விதமாக ஆண்டவர் நம்மளை அன்பு செய்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறார். நம்மளே நமக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு விட்டு கொடுக்கும்போது யார் அதை நமக்கு பெற்றுத்தர முடியும்? யாராலையும் முடியாது. சிலவங்க குதர்க்கவாதமாக என்னோட பிரச்சனை இப்படி இருக்குது, அப்போ நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியும்னா இருங்க, உங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. இவ்வுலகின் தெய்வத்தோடைய அண்டரில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லி தான் ஆகணும், வெளியே வந்து தான் ஆகணும். கடவுளை உங்களை இன்றைக்கி அன்போடு கூப்பிடுறாரு. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். இது எந்த கண்டிஷனும் இல்லை, எல்லாருக்கும் இது அப்ளிகபிள். அது பவர்ஃபுல். அந்த வார்த்தையை நான் சொல்லும்போது 2 பக்கமும் வெட்டக்கூடிய கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையான இந்த வார்த்தை கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் வாழ்வாக்கம் தரும். அதனால் சாத்தான் சொல்லுவான், இன்னைக்கு போட்டு நாளையிலேருந்து தொடங்கு. இன்றைக்கி இவ்வளோ சொல்லிட்டு 2 தடவை தான் 3 தடவை தான் சொல்லியிருப்போம். சாத்தான் சொல்லுவோம் நிறைய சொல்லிட்டேன். அதுக்காக தான் இங்கே நமக்கு அட்வைஸ் பண்ணுறது எப்படின்னா, ஜெபமாலை எடுத்து நீங்கள் சொல்லும்போது 53 தடவையாவது உங்களால் சொல்ல முடியுங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்காக தான். கொஞ்சம் சொன்னோன்னா நிறைய சொன்னது மாதிரி ஃபீல் ஆகும். அப்போது எந்த கண்டிஷனும் இல்லை, உங்கள் பேக்ரவுண்ட் எப்படி வேணா இருக்கு. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அன்பு சகோதரமே, கண்டிப்பாக நம்ம எல்லாரும் செய்வோம். நிறைய இடங்களில் நம்ம இப்போ இருக்கிறதுல ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை, ஆண்டவர் சொல்கிற விசுவாசத்துக்குள்ளே நான் இருக்கிறேன்னா, எனக்குள்ள பயம் இல்லை, நான் நெகட்டிவ் வார்த்தையை பேசலைன்னா நான் ஒரு சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கை வாழ முடியும். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக இருக்கட்டு, பிறர் அன்பு செய்ய முடியாமல் இருக்கிறோம் நிறைய இடத்துல, அன்பு செய்வதாக இருக்கட்டு, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது தேவை. ஸ்டார்ட் பண்ணுவோம், சொல்லுவோம், ஆண்டவர் விரும்புகிற அந்த இடத்தை நம்ம அடைவோம். பிரைஸ் எல்லாம் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், நீர் வல்லவர் ஆண்டவரே, தூயவரே மே துதிக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையை, நீர் எங்களுக்கென்று தந்திருக்கின்ற வார்த்தையை, எங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான, எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிகளுக்காக நீர் எங்களுக்கென்று தந்திருக்கின்ற அந்த வார்த்தையை எடுத்து எங்கள் வாயில் நாங்கள் அறிக்கையிட்டு எங்களுடைய இதயத்தில் விதைத்து அதனுடைய பலனை பார்க்க ஆண்டவரே நீர் அப்பா அதற்கான ஞானத்தை நீர் எங்களுக்கு நிறைவாக தந்து கொண்டிருக்கிறபடி நலன்று, நீர் எங்களோடு கூட நடத்தி கொண்டிருக்கிறபடி நலன்று, உங்களுடைய காயங்களினால் நீர் எங்களுக்கு பெற்று தந்திருக்கின்ற அந்த விடுதலைக்காக, அதிகாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பயத்தை வெறுத்து விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளவும், அதன் மூலம் எங்களுடைய வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகளை அல்ல, வாக்குத்தத்தங்களை நாங்கள் அறிக்கையிட்டு நீர் விரும்புகின்ற வெற்றி வாழ்க்கை வாழ நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துகிற உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கு, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise